ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் அவரோட ஆச்சாரியர் சந்திரசேகர் தொடர்பு கொள்ள 9786195143 2025 உண்டான ராகு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த ஆடியோ பதிவில் இந்த யூடியூப் சேனலில் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி இதுக்கு உண்டான பலன்கள் மிக தெளிவாக 100% பலன்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப விசேஷமான ஒரு குறிப்புகள் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நல்லதுங்க. அதாவது பாருங்கள், ராகு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய ராகு பயிற்சி பாருங்கள், 2025 ஏப்ரல் மாதம் வரக்கூடிய ராகு பயிற்சி பாருங்கள், மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ கும்பத்தில் எந்த கிரகம் இருக்குமோ அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்துவம், அந்த கிரகம் எந்த வீட்டுடைய ஆதிபத்தியம் இருக்கோ அதனுடைய விஷயங்களை மட்டுமே பாதிக்கும். சரிங்களா? அதுக்குண்டான தீர்வுகளும் நம்ம கூடவே பார்க்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் கும்பத்தில் யாருக்கு சந்திரன் இருக்கோ, அதாவது கும்பராசி எடுத்துக்கோங்க. கும்பத்தில் சந்திரன், அதாவது கும்பராசி. அப்போ யார் கும்பராசி இருக்கிறீங்களோ அந்த ஜாதகர் படிக்கக்கூடிய மாணவிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்தணும். ஏன்னா படிப்பில் பாதிப்பு என்பது கொஞ்சம் அதிகமாக பாதிப்புடைய தன்மை சற்று அதிகமாக இருக்கும். அப்போ படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஸ்ரீ லக்ஷ்மி உண்டான வழிபாடு இந்த காலகட்டங்களை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும் பொழுது அவனோட தாக்கம் என்பது குறைய ஆரம்பிக்கும். அதுபோக துர்க்கை, காளி சம்பந்தமான தெய்வத்தோட வழிபாடு பண்ணுங்கள். படிப்புடைய தன்மைகள் பெருசாக பாதிக்காது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், யார் கும்பராசியை பிறந்திருக்கிறீங்களோ அந்த ஜாதகருக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவருடைய ஜாதகத்தில் கட்டாயம் படிப்புக்கு உண்டான தன்மைகளை பாதிக்க ஆரம்பிக்கும். சிறு குழந்தையோட ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா படிப்பு தன்மை நல்லாவே பாதிக்கும். பள்ளிக்கூடம் போகிறவங்க கூட பிடிக்காது, அந்த மாதிரி தன்மையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளாகட்டும், பெரிய மாணவர்களாகட்டும், அவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி கைக்கிற ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சு 2 தீபங்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி அடிக்கடி சிவன் கோயிலுக்கு கூடிய துர்க்கை அம்மனுக்கு 2 தீபங்களை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் பக்கத்தில் ஏதாவது காளி சம்பந்தமான தெய்வங்கள் இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ணுற மூலம் படிப்புடைய தன்மைகளை சற்று நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஹரிஹம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம்.